சர்வம் முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ரல் டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாருமே நவகிரகங்கள் எல்லாரோட ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் பிரச்சனை இருக்கும். அதுக்கு உண்டான கோயில் எங்க அப்படிங்கிறத நம்ம கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதை நீங்க கூகுள்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் ஈஸியா காட்டும். நீங்க அதை வச்சு பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு சூரியனார் கோயிலுக்கு போறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். சூரியனோட ஜாதகத்துல பலவீனமாக இருந்தாலும், இல்ல சூரியனால உங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட்டாலும் நீங்க சூரியனார் கோயிலுக்கு போகலாம். அடுத்து சந்திர பகவான் உங்களுக்கு ஜாதகத்துல பலவீனமாக இருந்தாலும், இல்லைன்னா உங்க சந்திர பகவான் உங்களுக்கு தொல்லைகள் அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும், திங்களூர்ல இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலுக்கு நீங்க போகலாம். செவ்வாய் பகவானுக்கு நீங்க சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். செவ்வாய் தோஷம் இருக்கவங்க போகலாம். செவ்வாய்